அனைவருக்கும் வணக்கம். நான் தனஞ்சயன் பேசுகிறேன். 2016க்கான சிறந்த ஃபிலிம் கிரிட்டிக் அவார்டு எனக்கு முந்த நாள் பிரசிடென்ட் கையால் கிடச்சிது. அண்ட் என்னோட சேர்ந்து தமிழ் சினிமாவிலேருந்து 7 பேருக்கும் கிடச்சிது. ரொம்ப பெருமையாக இருக்குது. கவி பேரரசு வைரமுத்து சாருக்கு 7வது தடவையும், அந்த மாதிரி வசந்த் சாருக்கு 2வது தடவையும் அந்த மாதிரி அவார்டு நிறைய பேர் கிடச்சிது. ரொம்ப பெருமையாக இருக்குது. நாங்களாம் வந்து ஒன்றாவே இருந்து அங்கே அவார்டை பெற்றுட்டு இன்றைக்கி உங்கள் முன்னாடி மீடியா முன்னாடி கூடி உங்களை தேங்க் பண்ணணும். ஏன்னா வந்து எங்களுக்கு கிடைச்ச இந்த ஒரு மாபெரும் சக்ஸஸை வந்து உங்களோட ஷேர் பண்ணணுன்றதுக்காக தான் இந்த மீட்டிங் கூப்பிட்டுருக்கோம். அண்ட் ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் நன்றி. இந்த விருது பொறுத்தவரை பார்த்திங்கன்னா சினிமா கிரிட்டிக் அப்படின்றது பார்த்திங்கன்னா இது வந்து சினிமா ரிவ்யூஸ் கிடையாது. சினிமா இண்டஸ்ட்ரியில் நடக்கிற விஷயங்களை பற்றி, சினிமா இண்டஸ்ட்ரியில் நடக்கிற பிரச்சனைகளை பற்றி அலசி ஆராய்ச்சி எழுதின வந்த கட்டுரைகள். நான் வந்து தொடர்ந்து தமிழ் அண்ட் இங்கிலீஷ் பத்திரிகையில் என்னுடைய கட்டுரைகள் எழுதி வந்துட்டுருக்கேன். அந்த கட்டுரைகளை தொகுப்பு தான் இந்த பெஸ்ட் ஃபிலிம் கிரிட்டிக் அவார்டுக்காக அமைச்சிருந்தேன். நான் அந்த கட்டுரைகளை படித்து அவங்க வந்து இது பெஸ்ட் கிரிட்டிக் அப்படின்னு சொல்லிட்டு 2016க்கு எனக்கு கோல்டு மெடல் கொடுத்தது ரொம்ப பெருமையாக இருக்குது. இது அனைத்து ஊடக நண்பர்களுக்கும் ஒரு என்கரேஜிங்காக இருக்கும் நம்புகிறேன். ஏன்னா இது வந்து ஒரு வாய்ப்பு தேசிய லெவலில் அங்கீகாரம் கிடைக்கிறதுக்கு. ஸோ அந்த மாதிரி ஒரு வாய்ப்பு எனக்கு கிடச்சிருக்கு. ரொம்ப பெருமையாக இருக்குது. ஸோ எல்லாருக்கும் நன்றி. தேங்க்யூ. அன்பு நேயர்களுக்கு அன்பான வணக்கம். நான் உங்கள் பாடகர், உங்கள் விருப்ப பாடகர். ஜோக்கர் படத்தில் ஜாஸ்மின் அப்படின்னு பாட்டு பாடின ஒரு சாதாரண பாடகர். 20 வருஷமாக ஊராக பாட்டுக்கிற அந்த பாடகருக்கு இன்றைக்கி வந்து ஒரு உலக அளவில், ஒரு இந்தியா அளவில் புகழ்பெற செஞ்சிட்டாங்க. இதுக்கெல்லாம் காரணம் என் அன்பு தயாரிப்பாளர் எஸ்ஆர் பிரபு சார், ராஜமுருகன் சார், இயக்குனர் ராஜமுருகன் சார், இசையமைப்பாளர் ஷானோலன் சார், கவிதை வரி எழுதிய யுகபாரதி சார் மற்றும் இந்த பாட்டுக்கு இசையமைத்த இசை கலைஞர்கள், இந்த படத்தில் நடித்த சோமசுந்தரம் சார், பவா சலதர் சார், ரம்யா பாண்டியன் மேடம், இவங்க எல்லாத்துக்கும் என்னோட நன்றி தெரிவிச்சுக்கிறேன். என்னை வந்து தேர்ந்தெடுத்த பிரியதர்ஷன் டைரக்டர், பிரியதர்ஷன் குழுவுக்கு என் மிக்க 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 நன்றி தெரிவிச்சுக்கிறேன். உண்மையாகவே இது எப்படி சொல்கிறேன்னு தெரியல. ஒரு கிராமத்துக்காரன் ஒன்றும் வந்து நாம் வந்து பெரிய சினிமா வாழ்க்கைன்னு அனுபவிக்காத ஆள். இதுதான் முதல் பாட்டு. இந்த முதல் பாட்டிலேயே இவ்வளோ புகழ் அடைஞ்சிட்டோம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என் வாழ்க்கையில் மறக்க முடியல. இனிமேல் நிறைய வாய்ப்பு வரும். அதை நான் எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கிறேன். எனக்கு வந்து விருது எப்படி கிடச்சோ அதேமாதிரி எனக்கு பாட்டு கிடச்சின்னா எந்த பாட்டு கிடச்சாலும் பாடுவேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறேன். ரொம்ப நன்றி. ஜோக்கர் திரைப்படம் இந்த வருஷம் 64வது தேசிய விருது, சிறந்த தமிழ் படத்துக்கான விருது கிடச்சிருக்கு. ஒரு தயாரிப்பாளராக இது கண்டிப்பாக மிக மிக மகிழ்ச்சிகரமான ஒரு விஷயம். எவ்வளவு வியாபார ரீதியாக எவ்வளவு வெற்றிகளை ஒரு படம் கொடுத்தாலும் தேசிய விருது கொடுக்குற ஒரு மகிழ்ச்சி வேறு எதுவும் கொடுக்காது அப்படிங்கிறத வந்து இந்த தருணத்தில் தெரிஞ்சுக்கிட்டோம். ஒரு இந்தியாவில் இருக்கக்கூடிய இத்தனை கலைஞர்கள் மத்தியில் நம்மளுடைய படத்துக்கு நமக்கு வந்து ஒரு விருது கிடச்சிருக்குங்கிறது ரொம்ப சந்தோஷமான விஷயம். இந்த விருது எங்களுக்கு கிடைக்கிற காரணமாக இருந்த இந்த படத்தினுடைய இயக்குனர் முக்கியமாக திரு ராஜமுருகன் அவர்களுக்கும், திரு குரு சோமசுந்தரம் அவர்களுக்கும் மற்றும் இந்த படத்தில் ஒர்க் பண்ண அனைத்து தொழில்நுட்ப கலைஞர்கள் மற்றும் நடிகர்கள், நடிகைகள் அத்தனை பேருக்கும் எங்களது ட்ரீம் ஆர்ட் பிக்சர்ஸ் நிறுவனத்தின் சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். தேங்க்யூ. என்னங்க சாரே, என்னங்க சாரே, ஹே ஹே, என்னங்க சார் உங்க சட்டம், என்னங்க சார் உங்க திட்டம், கேள்வி கேட்க ஆள் இல்லாம போடுறீங்க கொட்டம். 100 கோடி மனிதரு, யாரு யாரோ தலைவரு, ஓட்டு வாங்கி போற நீங்க ஊழலோட டீலரு. ஓட்டு வாங்கி போற நீங்க ஊழலோட டீலரு. ஹே ஹே, ஆண்ட பரம்பரை கை நாட்டு ஆட்டி படைக்குது கார்பரேட்டு. நாட்ட விக்கிற மந்திரிமாருக்கு நல்லா வையே சல்யூட்டு. பாப்பா பாப்பா பாபா 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 பாப்பா பாப்பா பாபா 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 பாப்பா பாப்பா பாப்பா. ஹே ஹே, ரேஷன் அரிசி புழுவுல, வல்லரசு கனவுல, தேசம் போற போக்க பார்த்தா தெராதுங்க முடிவுல. ஹே ஹே, கருத்து சொல்ல முடியல, கருப்பு பணமும் திரும்பல, ஆளுக்காலு நாட்டாமதான் பார்லிமெண்ட் நடுவுல. ஹே ஹே, சொகுசு காரு தெருவுல
விவசாயி தூக்குல வட்டி மேல வட்டி போட்டு அடிக்கிறீங்க வயிற்றுல. என்னங்க சார் உங்க சட்டம், என்னங்க சார் உங்க திட்டம், கேள்வி கேட்க ஆள் இல்லாம போடுறீங்க கொட்டம். கையில போனும் ஜொலிக்கதா, டிவியும் ஓசியில் கிடைக்குதா, அவசரமா 1க்கு 2க்கும் ஒதுங்க இடமும் இருக்குதா? ஹே ஹே, இயற்கை என்ன மறுக்குதா, எதையும் உள்ள பதுக்குதா, எல்லாத்தையும் சூறையாட சர்க்கார் கூட்டி கொடுக்குதா? ஹே ஹே, நல்ல தண்ணி கிடைக்கல, நல்ல காத்தும் கிடைக்கல, அரசாங்க சரக்குல தான் கொள்ளுறீங்க சடங்கல. என்னங்க சார் உங்க சட்டம், என்னங்க சார் உங்க திட்டம், கேள்வி கேட்க ஆள் இல்லாம போடுறீங்க கொட்டம். 100 கோடி மனிதரு, யாரு யாரோ தலைவரு, ஓட்டு வாங்கி போற நீங்க ஊழலோட டீலரு. ஓட்டு வாங்கி போற நீங்க ஊழலோட டீலரு. நன்றி. லவ் யூ லவ் யூ லவ் யூ லவ் யூ ஜாஸ்மின், ஏன் ஜாஸ்மின், மிஸ் யூ மிஸ் யூ மிஸ் யூ மிஸ் யூ ஜாஸ்மின், ஏன் ஜாஸ்மின், ஏன் ஜாஸ்மின், பிங்க் கலர் சுடிதாரு ஜாஸ்மின், பெண்ணாகரம் பஸ் ஸ்டாண்டில் ஜாஸ்மின், பல நாளா ஃபாலோ பண்ண ஜாஸ்மின், என்ன பஃபூனாக்கி போகாதடி ஜாஸ்மின், கழுத்தோரம் தேமல் இருக்கு, காலெல்லாம் பித்த வெடிப்பு, கழுவாத மூஞ்சி என்ன அழகால ஏண்டி கொன்ன, ஓ 8 பல்லு நித்திரையே கொத்துதடி, செல்போனில பொண்டாட்டின்னு போட்டு உன் பேரை நானும் பதிஞ்சேன், அதை ஓகே பண்ண அலைஞ்சேன், உன் போனில ஹஸ்பண்ட்னு போட்டு என் பேரை படிக்க நினைச்சேன், அது டெலீட் ஆக துடிச்சேன். லவ் யூ லவ் யூ லவ் யூ லவ் யூ ஜாஸ்மின், ஏன் ஜாஸ்மின், மிஸ் யூ மிஸ் யூ மிஸ் யூ மிஸ் யூ ஜாஸ்மின், ஏன் ஜாஸ்மின், ஏன் ஜாஸ்மின், ஒகேனக்கல் மசாஜ் ஏ ஜாஸ்மின், உன் ஓர கண்ணில் பன்னெறிய ஜாஸ்மின், அக்கா பெத்த அற்புதமே ஜாஸ்மின், என்ன பக்கா பண்ண மறுக்கறிய ஜாஸ்மின், விலையில்லா வெள்ளச்சிரிப்பு நீ வீட்டுக்கே குத்து விளக்கு, அரைக்காத குழவி கல்லு வெரசாக பதில சொல்லு, நீ ஒன்று சொல்ல 100 செய்ய கஞ்சிரணி, கல்யாணத்துல பிளக்ஸ் பேனர் பூரா நாம சேர்ந்து போஸ் கொடுத்தோம், கலர் வீடியோவும் எடுத்தோம், ஃபர்ஸ்ட் நைட்டு ரூமுக்குள்ள நுழைஞ்சி நீ என்ன பார்த்து குழஞ்சி, அந்த கனவு போச்சு களைஞ்சி, கல்யாணத்துல பிளக்ஸ் பேனர் பூரா நாம சேர்ந்து போஸ் கொடுத்தோம், கலர் வீடியோவும் எடுத்தோம், ஃபர்ஸ்ட் நைட்டு ரூமுக்குள்ள நுழைஞ்சி நீ என்ன பார்த்து குழஞ்சி, அந்த கனவு போச்சு களைஞ்சி, பொண்ணுங்க மத்தியில நான் பல்ல இழிச்சதில்ல, சாமி சத்தியமா நான் கண்ணி கழிஞ்சதில்ல, காதுல மிஷின மாட்டிக்கிட்டு ராத்திரி பூரா பேசலையே, கண்ணையும் கையையும் மேய விட்டு காதல் பாட்டு பாடலையே, சொல்லேண்டி ஜாஸ்மின் என்ன நீயும் தள்ளி போன போடலாமா சீனு. நன்றி நன்றி. முதல் பாடலுக்கே தேசிய விருது வாங்கியிருக்கீங்க, ரொம்ப பெருமையாக இருக்குது. உங்களோட சேர்ந்து நாங்கள்லாம் வாங்கும்போது உங்களுக்கு ஒரு எந்த ஒரு வீதி கலைஞருக்கு இவ்வளோ பெரிய அங்கீகாரம் பிரசிடென்ட் கையால், அதுவும் சுந்தரையர் வந்து அங்கே மேடையில் பிரசிடென்ட் முன்னாடி பாடினார், இந்த லவ் யூ லவ் யூ ஜாஸ்மின் பாடலை பாடி அவருக்கு ஒரு மிகப்பெரிய பெருமை கிடச்சிது. ஸோ நம்ம எல்லாரும் சேர்ந்து பாராட்ட வேண்டிய ஒரு இது, எல்லாரும் ஒரு பார்த்து சொல்லி அவரை என்கரேஜ் பண்ணணும்னு கேட்டுக்கிறார். என்னுடைய ஆயா எனக்கு வச்ச பேர் ஐயருங்க சார். என்னுடைய குலதெய்வம் வந்து ஐயனாரப்பன் அப்படின்னு ஒரு சாமி, அதனால் எங்கள் ஆயா வந்து எனக்கு ஐயர்னு பேர் வச்சாங்க. ஐயர் நல்லாருன்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா வந்து எனக்கு சுந்தர்னு பேர் வச்சாங்க. கடைசியில் சுந்தரம் ஐயரும் சேர்ந்துருச்சு, சுந்தரையர் சுந்தரையர். இவர் தான் சுந்தரையருக்கு இதில் ரகசியம், வேறு எதுவுமே இல்லை. ரொம்ப நன்றி. இது சுந்தர் ஐயர் இல்லை, சுந்தரையர் ஒரே பேர். அது முதல்ல நானும் கேள்விப்பட்டவோ ஐயர் நினச்சேன், பார்த்தா ஆள் தலைவர் வந்து வேற ஒரு லெவலில் இருக்கார். ஐயனார் சேர்ந்து சுந்தர் ஐயர் சுந்தரையர் ஆகிட்டார். எல்லாருக்கும் வணக்கம். ஒரு
ஒரு குறுகிய காலத்தில் எங்களுடைய அழைப்பை ஏற்று இங்கே வந்திருக்க அத்தனை பேருக்கும் வைரமுத்து சாருக்கும் எல்லாருக்கும் நன்றி. முதல் தேசிய விருது தனஞ்சயன் சார் சொன்ன மாதிரி கண்டிப்பாக ஒரு வெரி டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் தான். இந்த கதையை ராஜமுருகன் சார் வந்து சொன்னப்போ பிரதர் பிரகாஷ் வந்துட்டு இல்லை இந்த படம் நல்லா இருக்குது, என்ன பண்ணலான்னு பாரு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னப்போ இவ்வளோ விஷயங்கள் இவ்வளோ தூரமாக இந்த படம் வந்து ட்ராவல் பண்ணோம் அப்படின்னு நாங்கள் நினைக்கவே இல்லை. அந்த வகையில் ஒரு இன்னும் மகிழ்ச்சியான ஒரு விஷயந்தான். அது மட்டும் இல்லை, இந்த படம் ஃபஸ்ட்டு முடித்து ஃபைனலாக ஃபஸ்ட் காப்பி லாக் பண்ணி பார்க்குறப்போ எங்களுக்கு முதல் சந்தேகம் வந்து இருந்தது வந்து நம்மளால் ரிலீஸ் பண்ண முடியுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி தான். பட் அதையெல்லாம் தாண்டி இல்லை, இன்னும் ஃபஸ்ட்டு ப்ரெஸ் மீட்டில் சொன்னார், இந்த படம் வந்து ஒரு கருத்து சுதந்திரத்துக்கான ஒரு எல்லையை வந்து விரிவுபடுத்தும் நம்புகிறோம் அப்படின்னு சொல்லி டைரக்டர் ராஜமுருகன் அவர்கள் சொன்னார். அதுக்கு ஒரு பெரிய அப்ரூவலாக தான் இந்த தேசிய விருதை பார்க்குறோம். இந்த தேசிய விருதுனால என்ன விஷயம் இருக்கும் அப்படின்னா, கண்டிப்பாக ஒரு பெரிய ஃபில்ம் மேக்கர்ஸ் மத்தியில் ஒரு நம்பிக்கை உருவாக்கும். ஒரு படத்தில் வந்து ஒரு மக்கள் ஜனாதிபதினு ஒரு கேரக்டராக ஒருத்தர் வந்து ஒரு போர்ட்ரே பண்ணி ஒரு இந்த சொசைட்டி, இந்த சிஸ்டம், இதை பற்றின நிறைய விமர்சனங்களை வச்சு ஒரு படத்தில் அந்த படத்துக்கு உண்மையான ஜனாதிபதி அவர்கள் கைகளால் ஒரு உயரிய விருது வந்து இந்த படம் வாங்கியிருக்கு அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய நம்பிக்கை, எங்களுக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சி. இது மக்கள் அங்கீகாரம் பெற்றது மட்டுமில்லை, மக்கள் அங்கீகாரம் மத்திய அங்கீகாரத்தினுடைய மக்கள் அங்கீகாரம் தான் எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம். இதோடு சேர்த்து முதல் நாள்லேருந்து ட்ரெய்லர் வந்த நாள்லேருந்து இந்த படத்து மேலே வந்து எந்த ஒரு கட்டத்துலேயும் வந்து மக்களும் சரி ஊடகங்களும் சரி இந்த படத்துக்கு ஒரு நல்ல ஆதரவையும் அங்கீகாரத்தையும் கொடுத்துருந்தது. ஒரு மிக முக்கியமான தருணம் லைஃப்பில். அது இந்த அளவுக்கான ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸோட இருக்கோம் அப்படிங்கிறது வந்து வெரி ஹாப்பி. அதுவும் வைரமுத்து சார் கூட வந்து போய் நாங்கள் வந்து அவரோட சேர்ந்து விருது வாங்குகிறோம் அப்படிங்கிறது வந்து எங்களுக்கு ஒரு இயர்லி ஸ்டேஜில் வந்து எங்களுக்கு வந்து வார்த்தைகளால் சொல்ல முடியாத ஒரு விஷயம். அந்த வகையில் இந்த படத்தில் எங்களுடைய பணியாற்றிய அத்தனை பேருக்கும் எங்களுடைய டீம், ட்ரீம் வாரியர் பிக்சர்ஸ்னுடைய டீம் அண்ட் அவர் ஃபேமிலி அத்தனை பேருக்கும் எங்களுடைய நன்றி. முக்கியமாக திரு ராஜமுருகன் அவர்களுக்கும் அந்த இதில் கதாபாத்திரத்துக்கு உயிர் கொடுத்த திரு குரு சோமசுந்தரம் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் எங்களுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். தேங்க்யூ எவ்ரிவன். ஊடக நண்பர்களுக்கு வணக்கம். நான் நைட்டு தனஞ்சயன் சார் இப்படி ஒரு மீட்டிங் அப்படின்னு சொல்லி சொன்னேன். ஏன் சார் பத்திரிகைக்காரங்களை திரும்ப வெயிலில் கஷ்டப்படுத்துறீங்க அப்படின்னு சொல்லி சொன்னேன். ஏன்னா நானும் ரிப்போர்ட்டராக இருந்ததுனால திடீர்னு இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஃபோன் வந்ததுன்னா காலைல 10 மணி 11 மணிக்கு கிளம்பி போகிறதோடைய சங்கடங்கள் தெரியும். ஸோ இப்போ நீங்கள் வந்ததுக்கு ரொம்ப நன்றி. இந்த விருது வாங்கின அனுபவம் அப்படிங்கிறது ரொம்ப நல்ல அனுபவம். முக்கியமாக வந்து இந்த ஜோக்கர் படத்தில் வந்து நம்ம ஒரு ஜனாதிபதியை போர்ட்ரேட் பண்ணியிருப்பேன் நான். ஸோ அவர் ஒரிஜினல் ஜனாதிபதியிட்ட போய் இந்த விருது வாங்கினது அப்படிங்கிறது ஒரு சிறந்த அனுபவமாக இருந்தது. எனக்கு பர்சனலாக வந்து விருதுகள் அப்படிங்கிறது வந்து ஒரு படைப்புக்கான அளவீடாகவோ மதிப்பீடாகவோ என்றைக்குமே நான் நினைக்கிறது கிடையாது. எத்தனையோ நல்ல படைப்புகளுக்கு விருதுகள் கிடைக்காமலே போயிருக்கு. வைரமுத்து சாரே அன்னைக்கு சொன்னார், அவருடைய சிறந்த பாடல்களுக்கு விருதுகள் கிடைக்காமல் போன பாடல்கள் அப்படின்னே ஒரு பெரிய வரிசை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. உண்மையிலேயே பெரிய சார்லி சாப்ளின் வந்து 70 வயசுக்கு மேலே தான் ஆஸ்கார் வாங்கினார், அதுவும் ஸ்பெஷல் மென்ஷனில். அப்படி உதிரிப்பூக்களுக்கு அவார்டு கிடச்சிருக்கான்னு இன்றைக்கி வரைக்கும் எனக்கு தெரியல. இளையராஜா சாருக்கு எத்தனை விருதுகள் கிடச்சிருக்கு அப்படின்னு தெரியல. ஸோ அதனால் விருதுகள் அப்படிங்கிறது ஒரு அளவீடோ மதிப்பீடோ கிடையாது. ஆனால் விருதுகள் ஏற்படுத்தக்கூடிய நம்பிக்கை என்பது மிக முக்கியமான விஷயமாக நான் பார்க்கிறேன். அது நம்முடைய சக மனிதர்களுக்கும் சக படைப்பாளிகளுக்கும் நம்மை பின்தொடரும் தோழர்களுக்கும் ஏற்படுத்தக்கூடிய நம்பிக்கை அப்படிங்கிறது தான் முக்கியமான விஷயம். அப்போ விருதுகள் வாங்க போகும்போது அங்கே நமக்கு ஏற்படக்கூடிய அனுபவம் அப்படிங்கிறது வேறு மொழி படைப்பாளிகளை நாம் சந்திப்பதும் அவர்களோடு நமக்கு ஏற்படக்கூடிய தொடர்பும் நம்மை அடுத்த தளத்திற்கு எடுத்துகிட்டு போகும் அப்படிங்கிறது இந்த விருது வாங்க போகும்போது நான் உணர்ந்தேன். டெல்லியில் மலையாள இயக்குனர்கள், மராத்தி இயக்குனர்கள்,
பெங்கால் படைப்பாளிகள் அவர்களையெல்லாம் சந்தித்ததும் அவர்களோடு உரையாடியதும் நம்மை வந்து இன்னொரு தளத்துக்கு எடுத்து போவதற்கான ஒரு நிகழ்வாக இருந்தது. தொடர்ந்து ஜோக்கர் படம் தொடங்கியதிலிருந்து நிஜமாகவே ஊடகங்கள் கொடுத்த விஷயங்கிறது நாங்கள் எதிர்பார்த்ததை விடவும் அதிகம்தான். இன்றைக்கு வரைக்கும் தொடர்ந்து எங்களுக்கு ஆதரவு அளித்து கொண்டிருக்கக்கூடிய அத்தனை இதயங்களுக்கும் நன்றி, வணக்கம். நான் வந்து மிகவும் சாதாரண ஒரு ஏழை குடும்பத்தில், இசையறிவு இல்லாத குடும்பத்தில், படிப்பறிவு இல்லாத குடும்பத்தில் பிறந்து ஒரு சாதாரண தெருப்பாடகன். ஒரு ஊராக போய் பாடுறது தான் என்னுடைய வேலை. எங்கள் ஊரில் வந்து பெண் சிசு கொலை, வரதட்சணை கொடுமை, இது சம்மந்தமாக ஒரு பகுத்தறிவு பாடுறது, இது சம்மந்தமாக ஊராக போய் மேடையில் பாடுற பாடகர் தான். சொத்துக்கே இல்லாமல் கஷ்டப்படுற காலத்தில் தான் இந்த பாட்டு பாடுற வாய்ப்பு எனக்கு கிடச்சிது. இந்த சமயத்தில் தான் வந்து தருமபுரியில் வந்து இந்த ஜோக்கர்னு படம் எடுக்கிறாங்க. ஆனால் அந்த படத்தில் வந்து அந்த மாவட்டத்தில் யார் யார் பாடகர் இருக்காங்க அப்படின்னு வந்து அங்கே சார்லாம் வந்து தேர்ந்தாங்களாம். அப்போ என் நண்பர் வந்து என்னை வந்து சார்கிட்ட கூட்டி போய் விட்டாங்க. அங்கே நான் பாடி காட்டினேன். அங்கே பதிவு பண்ணி எடுத்துக்கிட்டாங்க. அது ஒரு மாதம் கழித்து மறுபடியும் கூப்பிட்டாங்க. உண்மையாகவே என்னால் அதை மறக்க முடியாது. இந்த ரெக்கார்டிங் ரூமு இதெல்லாம் வந்து நாங்கள்லாம் புதுசு. ரெக்கார்ட் ரூமு பார்க்கும் போதே எங்களை அந்த உள்ள ஏசியில் போகும்போதே நம்மளுக்கு உடம்புலாம் செலுத்து போச்சு. ஏசியே புதுசு நம்மளுக்கு. உள்ளே போய் பார்க்குறோம். இந்த மைக்கெல்லாம் இன்னும் பெரிய பெரிய மைக் அந்த ரவுண்டாக முன்னாலாம் இருக்குது. அந்த ரெக்கார்டிங் மைக் இதெல்லாம் பார்க்குறதே எங்களுக்கு புதுசு. அதை பார்த்ததும் கை காலெலாம் விலவல்னு வந்துருச்சு. என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு பாடினோம். நாம் வீதியில் பாடுற மாதிரி தான், மைக்கில் தானே பாடுவோம். மைக்கே இருக்காது, சில மேடைகள்லாம் மைக்கு இருக்காது, மைக்கு நல்லா இருக்காது. கற்றுன்னு கத்துறதா நம்ம வேலை. அங்கேயும் அதே மாதிரி தான் கத்தனதான் அவங்க மைக்கெல்லாம் வந்து மாற்றி அட்ஜஸ்ட் பண்ணி வச்சு சத்த கொஞ்சம் தூரமாக நின்று பாடுங்க, பக்கம் நின்று பாடுங்கன்னு சொல்லிட்டு எங்களை வந்து உண்மையாக சொன்னாங்க. முதல்ல கொஞ்சம் தடுமாறினேன். அப்புறம் நம்ம இசையமைப்பாளர் சாரலோடன் சார் வந்து நீ ஒன்றும் பயப்படாதீங்க, நல்லா பாடுங்க, நல்லா பாடுங்கன்னு சொல்லிட்டு என்னை தட்டி கொடுத்து மறுபடியும் உண்மையாகவே அந்த பாட அனுபவத்தை என்னால் மறக்க முடியாது. அதே போல் நான் ஒரு வருஷம் வந்து இந்த பாட்டை பாடி ஒரு வருஷம் ஆயிடுச்சு. இங்கே தான் வந்து முதலாக நாங்கள் வந்து என்னுடைய பாட்டை வந்து திரையில் பார்த்தோம். என்னுடைய குரலை இந்த திரையில், இந்த ஒரு மைக் செட்டில், இந்த ஒரு ஏசியில் பார்க்கும்போது எங்கள் உடம்புலாம் செலுத்து போச்சு. அந்த அந்த நிகழ்வையே என்னால் மறக்க முடியாது. ஏன்னா அப்போ வந்து நல்ல ட்ரெஸ்ஸாக போட்டு வர சொன்னாங்க இந்த மேடைக்கு வரும்போது. அப்போ என்னுடைய துணைவியுடைய தோட்டை அடக்கி வச்சுட்டு சூப்பரான வேஷ்டி, சூப்பரான சட்டை போட்டு மாப்பிள்ளை மாதிரி ஜம்முன்னு நின்று அந்த மேடையில் நின்னேன். இப்போ நினச்சா கூட அது என்ன கூசுது. மறுபடியும் 2வது மேடை. இவ்வளோ பெரிய மேதைகளுக்கு இடையில் நான் என்னையும் ஒரு சாதாரண பாடகரை மேலே உட்கார வச்சு சத்தியமாக மறக்க முடியல. அதே போல் தேசிய விருது என்னுடைய முதல் பாட்டு. ஏன்னா நம்ம வந்து ஒரு புகழடைஞ்ச பதம் உங்கள் கைத்தட்டு தான் எங்களுக்கு முக்கியம். பாருங்கள், டாலர் கழுத்திலே போட்டிருக்கிறோன்னா இதுதான் எங்களுக்கு வந்து பெரிய ஒரு சந்தோஷமாக ஒழிய மற்றபடி பணமே கூட கிடையாது. நீங்கள் கைத்தட்டுறது தான் எங்கள் சந்தோஷம். நீங்கள் கைத்தட்டி நான் பாடி நீ கைத்தட்டி நல்லா இருக்குப்பா நல்லா சொன்னாவே அதே எனக்கு பெரிய சந்தோஷம். இந்த சந்தோஷத்தை விட இவ்வளோ பெரிய மேதைகளுக்கு இடையில் எங்களை வந்து நாங்களாம் வந்து ஏரோப்ளான்லாம் அண்ணன் தான் பார்த்துருக்குறோம். எனக்கு 40 வயசு ஆயிடுச்சு. இது வரைக்கும் மேலே போகும்போது இப்போ கூட நான் போன வாரம் கூட நாங்கள் பாருமா எங்கள் பிள்ளைங்கள்லாம் கூப்பிட்டு பாருமா ஏரோப்ளான் போது தான் காட்டினோம். எங்கள் குடும்பத்தையே வந்து ஏரோப்ளானில் வந்து கூட்டி போனார். என் அன்பு தயாரிப்பு எஸ்ஆர் பிரபு சார் தான் எல்லா செலவும் பண்ணிக்கிட்டார். என்கிட்ட இதெல்லாம் என்ன வாப்பா பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் தான் எல்லா செலவும். நாங்கள் எல்லாருமே குடும்பத்தோடு ஏரோப்ளானில் போனோம். எங்கள் பசங்க, எங்கள் துணைவியெல்லாம் உண்மையாகவே இந்த வாழ்க்கையே மறக்க முடியாது. அங்கேயும் அப்படி தான். அங்கே போனால் ஜனாதிபதி அவார்டு, ஜனாதிபதிக்கு ஐயா முன்னால் அவ்வளோ பெரிய மேதைகள்லாம் இருக்கிறாங்க. அவங்க மேதைகளுக்கு முன்னால் நான் வந்து அந்த ஸ்டேஜில் பாடும்போது எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. ஏன்னா நம்ம வந்து பெரிய ஒரு சங்கீத குடும்பத்துலேருந்து வந்து ஒரு பெரிய நிறையா பாட்டு பாடி ஒரு 1000 பாட்டு பாடி இந்த பரிசு வாங்கியிருந்தா கூட இருக்கும். பாட்டில் இவ்வளோ பெரிய அவார்டு எனக்கு வந்து கிடச்சிருக்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என் வாழ்க்கையிலே மறக்க முடியலை. என்னால் பாட சொன்னால் எத்தனை பாட்டு வேணால் பாடிடுவேன், பேச சொன்னால் எனக்கு பேச தெரியல. முதல்ல நான் வந்து நன்றி சொல்லிடுறேன். ஏன்னா என் வாழ்க்கையை ஒரு சாதாரண தான் சொல்ல. என்னுடைய வீட்டில் இருக்கிற ஒவ்வொரு பொருளாக விற்றுட்டு தான் நான் குடும்பம் எடுத்திருந்தோம். எங்கள் சொந்த ஊர் விட்டுக்கோட்டு நான் வெளியே போயிட்டேன்னா அங்கே ஊரில் வந்து அசிங்கம். நான் ஒரு ஜோக்கர் தான் அந்த ஊரில். என்னெல்லாம் ஜோக்கர் மாரி தான் பார்ப்பாங்க. ஏன்னா ஊராக பாட போகிறது, ஊராக நான் சினிமாவுக்கு நடிக்க போகிறேன்னு சொல்கிறது, இதுவே வேலைக்கு தான். எங்களை யாரும் மதிக்கிறதுக்கு ஆள் கிடையாது என்னுடைய ஊரில். எங்கள் அப்பாவே மதிக்க மாட்டார். எங்கள் அப்பாவே என்னடா இதெல்லாம் அதாண்டா அப்படி தாண்டா நீங்கள் இப்படி தானே போவேன் அப்படின்னு சொல்லுவார். நாங்கள் ஊரை விட்டே தள்ளி கொஞ்சம் போயிட்டோம். ஏன்னா இனிமேல் நம்ம இந்த ஊரில் இருந்து அசிங்கப்படுறத விட நம்ம தள்ளி போயிடலாம், யாருக்கும் தெரியாமல் கண்காணி இடத்துக்கு போயிடலாம்னு சொல்லி தள்ளி தான் நாங்கள் குடும்பத்தில் இருக்கோம். ஆனால் இந்த சமயத்தில் எனக்கு இவ்வளோ பெரிய உலக புகழ் பாருங்கள், எத்தனை கேமரா, எவ்வளோ பேட்டி, எவ்வளோ கையை எனக்கு நினச்சியே பார்க்க முடியல. உண்மையாக ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நான் நன்றி சொல்லிடுறேன். ஏன்னா என் வாழ்க்கையிலே அவங்களுக்கு நான் என்றைக்கும் கடன்பட்டிருப்பேன். என் அன்பு தயாரிப்பாளர் எஸ்ஆர் பிரபு சார் என்னை வந்து இப்போ அங்கே இங்கே தருமபுரியில் தான் அந்த படம் எடுக்கணும்னு எடுத்திருக்காரு. அவர் என்னுடைய இயக்குனர் ராஜமுருகன் சார் என்னுடைய குரலை வந்து முதலாக பதிவிட்டு
என்னுடைய குரலை வந்து காற்றுல பரப்பிவிட்ட என் அன்பு இசையமைப்பாளர் ஷான்வல்டன் சார். இன்னொரு முக்கியம் என்னென்னா, என்னுடைய பாட்டுக்கு மட்டுமே இந்த விருது கிடைக்கல. அந்த திரையில் ஓடும் போது அதில் நடித்தார் பாருங்க என்னுடைய நண்பர் குரு சோமசுந்தரம் சார். அந்த ஏக்கத்தோட நடிப்பு, ஒரு சாதாரண காதலியாக ஏக்கத்தோடு அந்த பார்க்குற அந்த சீனுக்கும் என்னுடைய குரலுக்கு தான் வந்து விருது கிடைச்சோடைய, என்னுடைய குரலுக்கு மட்டும் கிடையாது. அவருடைய ஒளிப்பதிவாளர் செடியன் சார், எடிட்டர் சண்முகம் சார், அந்த படத்தில் பணியாற்றிய அத்தனை கலைஞர்களும் தான். இணை இயக்குனர் சரவணன் சார், உதவி இயக்குனர் எடில் சார், இவங்க எல்லாமே தான் இந்த படத்தில் யார் யார் பணியாற்றுறாங்க, என்னுடைய பாட்டுக்கு வாசித்த இசையமைத்த இசை கலைஞர்கள். ஏன்னா அவங்க அந்த இசையெல்லாம், இசையோட அந்த ஒளிப்பதிவோட அந்த திரையோட அவங்க நடிப்போட இதெல்லாம் பார்க்கும்போது தான் பவா செலதோசெல்லாம் அந்த ஒரு சீனுக்கு வருவார். இதெல்லாம் பார்க்கும்போது தான் என்னுடைய பாட்டுக்கு எனக்கு விருது கிடச்சி. என் விருது வந்து எனக்கு கிடைத்த விருது கிடையாது, என்னுடைய குழுக்கு கிடைத்த விருது தான். அவங்கள வந்து வாழ்க்கையில் மறக்க முடியாது. அப்புறம் வந்து என்னை வந்து இப்போ சில பேட்டிகள்லாம் பார்த்தோம், இது வந்து இது கோல்மால் பண்ணி கொடுத்துருக்காங்க அப்படிலாம் கிடையாது. ஏன்னா நான் யாருன்னே தெரியாது, எனக்கு ஒரு விருது கிடச்சிருக்குது. அது பிரியதர்ஷன் குழு சாருக்கு உண்மையாக ரொம்ப நன்றி. அவர் என்னை வாழ்க்கையிலே மறக்க முடியாது. ஏன்னா அங்கே எத்தனை பேர் சந்திப்பு, நம்ம திரு சார்லாம் வந்து அப்போ தான் முதலாக பார்க்குறோம். வயல்முத்து ஐயாலாம் எவ்வளோ பெரிய மேதை. அவர் வந்து என்னுடைய கை கொடுத்து பேசும்போதே எனக்கு அப்படியே உடம்புலாம் சிலுக்குது. ஏன்னா அவர்கிட்ட நம்ம போய் கை கொடுத்து பேசுகிற அளவுக்கு நம்மளாம் இதே கிடையாது, நம்மளாம் யாருமே தெரியாது. அவர் அன்பாக என்னை வந்து எல்லாம் பழகிறாங்க. என்னுடைய உண்மையாக பிரபு சார்லாம் எங்கள் மேலே வச்சுருக்கிற அன்புலாம் நாங்கள் வெளியே சொல்ல முடியாது. அது அந்த அளவுக்கு பெரிய அன்பாக இருக்குது. நாங்கள் எப்படி அவங்களுக்கு நன்றி கடன் பட்டிருக்கிறோம், இவங்களுக்கு எப்படி நான் மறுபடியும் திருப்பி செலுத்த போகிறேன்னு எனக்கு தெரியல. நான் இப்போ எப்படி நான் அந்த ஏரோப்ளானில் பறந்தனோ அப்படி தான் இப்பயும் பறந்துட்டுருக்குறேன் மனசில். எனக்கு ரொம்ப நன்றி, எல்லாருக்கும் நன்றி, ரொம்ப சந்தோஷம். ரொம்ப பெருமையாக இருக்குது. ஒரு பெருமையான தருணம் அப்படின்னா, சினிமா எழுத்தாளர் அப்படின்ற விருது வந்து சிறந்த எழுத்தாளர் அப்படின்ற விருது ரொம்ப ஈஸி இல்லை. ஆல் இண்டியா லெவலில் பலதரப்பட்ட மொழிகளில் இந்த ரைட்டிங்க்கு காம்படிஷனில் வருது. அதில் நான் நிறைய கட்டுரைகள், என்னுடைய கட்டுரைகள் வந்து தமிழில் எழுதியிருக்கேன், இங்கிலீஷில் எழுதியிருக்கேன். என்னோடய புத்தகத்துக்கு அவார்டு கிடச்சிது 2015. அது பிறகு நான் வந்து புத்தகம் அது ஒரு ஃபோக்கஸ் போயிட்டுருக்கு. அதே சேமில் நான் பிஹெச்டி பண்ணிகிட்ருக்கேன், பிஹெச்டி ஆன் இந்தியன் ஃபிலிம் இண்டஸ்ட்ரி. அந்த பிஹெச்டிக்காக சினிமானுடைய க்ரோத்தை பற்றி நான் எழுதிட்டு இருக்கும்போது நிறைய கட்டுரைகள் ஆங்கில பத்திரிகையிலும் தமிழ் பத்திரிகையிலும் எழுதிட்டு வந்துட்டு இருந்தேன். ஒரு வருஷத்தில் பார்த்திங்கன்னா 2014 26 கட்டுரைகள் எழுதி முடிச்சிருந்தேன். நான் நிறைய பத்திரிகைலாம் தொடர்ந்து கேட்டுகிட்டே இருப்பாங்க. பத்திரிகைகள்னால் நான் சொல்கிறது வார பத்திரிகைலேருந்து தினசரி பத்திரிகைலாம், நீங்கள் இது எழுதி கொடுங்க அதை எழுதி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு என்னால் முடிஞ்ச வரையும் நான் எவ்வளோ முடியுமோ டைம் கிடைக்கும் போதெல்லாம் எழுதி அனுப்பிச்சிட்டே இருக்கும்போது ஒரு நினைத்து பார்க்கும்போது இவ்வளோ கட்டுரைகள் எழுதியிருக்குமே அப்படின்னு நினச்சி பார்த்துருந்தேன். நேஷ்னல் அவார்டு அனௌன்ஸ் பண்ணும்போது நான் நினச்சேன் வந்து ஃபிலிம் கிரிட்டிக் அப்படின்னு சொன்னால் வந்து சினிமா ரிவ்யூஸ் அப்படின்னு நானும் நினச்சிட்டு இருந்தேன். அப்படி தான் வந்து அந்த ரிப்போர்ட் நான் படிச்சுட்டு இருந்தேன், அந்த டாக்குமெண்ட்டை படிச்சுட்டு இருக்கும்போது அதில் போட்டிருந்தாங்க சினிமா ரிவ்யூஸ் அண்ட் சினிமா இண்டஸ்ட்ரி அனலிசிஸ் அப்படின்னு அந்த கேட்டகரி போட்டிருந்தாங்க. சினிமா இண்டஸ்ட்ரி பற்றி நீங்கள் எந்த அளவு வந்து அனலைஸ் பண்ணி நீங்கள் எழுதுறீங்களோ அந்த கட்டுரைகளையும் அனுப்பலாம் அப்படின்னு அதில் வந்து தெளிவாக போட்டிருந்தது. சரி, நம்ம இவ்வளோ எழுதியிருக்கமே அனுப்பி பார்ப்போம் அப்படின்னு சொல்லி தான் நான் வந்து அனுப்பிச்ச கட்டுரைகள். அண்ட் அனௌன்ஸ் பண்ண பிறகு அப்புறம் இந்த அவார்டு வாங்கின பிறகு நான் பார்க்கும்போது ஜூரி எல்லோரும் அப்போ தான் பார்த்தேன். நான் பத்மஸ்ரீ அவார்டு வாங்கின பாவனா சோமையா அவர்கள் குழு தலைவராக இருக்கும்போது அவங்கள போய் மீட் பண்ணி நான் நன்றி சொல்லும்போது அவங்க சொன்னாங்க, ஒரு இன்சைடராக இருந்துக்கிட்டு ஒரு தயாரிப்பாளராக இருந்துக்கிட்டு இந்த பிரச்சனைகளை மட்டும் சொல்லாமல், அதாவது ஜென்ரலாக நம்ம எப்படி பண்ணுவோம்னா சினிமா இண்டஸ்ட்ரியில் இந்த பிரச்சனை இருக்குது அந்த பிரச்சனை இருக்குது மட்டும் சொல்லாமல் இந்த பிரச்சனைக்கு பாசிபிள் சொல்யூஷன்ஸ் என்ன, அதாவது என்ன மாதிரி தீர்வுகளை எடுத்தால் இந்த இண்டஸ்ட்ரி கொஞ்சம் மாற்றங்களை சந்திக்க முடியும் அப்படின்றத நீங்கள் எழுதி வரது தான் இந்த கட்டுரைகள் எங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஏன்னா நிறைய பேருக்கு அது எழுத மாட்டாங்க, ஒன் சைடு வியூவாக எழுதுவாங்க, நீங்கள் ரெண்டு சைடு வியூவும் எழுதுறீங்க. அதனால தான் வந்து இது தேசிய லெவலில் ஒரு அங்கீகாரம் பெறணும், இந்த மாதிரி கட்டுரைகள் தொடர்ந்து இண்டஸ்ட்ரியில் இருக்கவங்க எழுதணுன்றதுக்காக தான் நாங்கள் அங்கீகாரம் பண்ணி இந்த அவார்டு கொடுத்தோம் அப்படின்னு சொன்னாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. நம்ம எழுதிட்டு வர கட்டுரைகள் வந்து ஏதோ ஒரு வகையில் முன்மாதிரியாக ஒரு முன்னோடியாக இருக்குன்றது வந்து பெருமையாக இருக்குது. ஜெனரலாக ரிவ்யூஸ் மட்டும் இல்லை, இந்த டைமில் நான் வந்து நம்முடைய எழுத்தாளர்கள் நிறைய பேர் என்னை விட சிறப்பாக எழுதுகிற எழுத்தாளர்கள் நிறைய பேர் இருப்பாங்க. நான் அவங்களெல்லாம் ஒரே கோரிக்கை தான் சொல்கிறேன். முதல்ல நிறைய கட்டுரைகள் எழுதும்போது இந்த மாதிரி அவுட் சைட் வியூவும் எழுதுங்க, சொல்யூஷன்ஸும் சேர்ந்து எழுதுங்க. அதை விட முக்கியமான விஷயம், நீங்கள் எழுதுறத கண்டிப்பாக தேசிய விருதுக்கு அனுப்பணும். என்னுடைய ஒரு கோரிக்கை. நிறைய பேர் நீங்கள் அனுப்புறதில்லை. அண்ட் இது நான் தனிப்பட்ட முறையில் தான் அனுப்பிச்சேன். நான் வந்து எந்த பத்திரிக்கை எனக்கு அனுப்பலை. ஏன்னா நான் 3-4 பத்திரிக்கையில் எழுதிட்டு இருந்தேன். அந்த பத்திரிக்கையில் நீங்கள் போயிட்டு நீங்கள் எனக்காக அனுப்புங்கன்னு சொல்ல முடியாது. ஏன்னா அவங்களாம் என்ன சொல்லுவாங்க, இவருக்கு எதுக்கு நாங்கள் அனுப்பணும் அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்கலாம். நான் என்ன ஃபீல் பண்ணேன், சரி என்னுடைய கட்டுரைக்கில் நானே அனுப்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து அது அலௌடு. ஆத்தரும் அனுப்பலாம், பப்ளிஷரும் அனுப்பலாம். நான் வந்து ஒரு ஆத்தராக என்னுடைய கட்டுரைகளை அனுப்பிச்சிருந்தேன்.
அண்ட் அவார்டு வந்த பிறகு அந்த பத்திரிக்கைலாம் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க, எங்கள் பத்திரிக்கையில் எழுதுனீங்க உங்களுக்கு அவார்டு கிடச்சிதுன்னு. பட் அவங்க அனுப்புறதுக்கான வாய்ப்பு இல்லை. அதனால் நான் உங்களை கோரிக்கை வைக்கிறதுனா, இந்த டைமில் சக எழுத்தாளர்களுக்கெல்லாம், சினிமா எழுத்தாளர்களுக்கெல்லாம் என்னுடைய கோரிக்கை என்னென்னா, நிறைய எழுத்தாளர்கள், அதாவது அசாமீஸ் எழுத்தாளர்கள், மலையாள எழுத்தாளர்கள், கன்னட எழுத்தாளர்கள், அவங்களுக்கெல்லாம் வந்து ஃபிலிம் கிரிட்டிக் அவார்டு கிடச்சிட்ருக்கு. இது வந்து தமிழ் சினிமாவில் பார்த்திங்கன்னா இதுவரையும் 64 வருஷத்தில் பார்த்திங்கன்னா 2 பேருக்கு தான் இந்த அவார்டு கிடச்சிருக்கு. ஃபிலிம் கிரிட்டிக் அவார்டு வந்து கோல்டு மெடல் அவார்டு. இது வந்து தங்கத்தாமரை அவார்டு வந்து அவ்வளோ ஒரு சிறப்பான விருது. இது உங்களுக்கெல்லாம் கிடைக்கணும், அது நான் என்னுடைய ஆசை. அதுக்கு நான் சொல்கிறது, சிறப்பாக எழுதிட்டு இருக்கேன் நீங்கள், உங்களை பல பேர், நீங்கள் கண்டிப்பாக இந்த தேசிய விருது அனௌன்ஸ் பண்ணும்போது நீங்களும் இதில் பார்ட்டிசிபேட் பண்ணணும். ஏன்னா இது வந்து இங்கிலீஷில் எழுதுறதுக்கு மட்டும் கிடைக்கிற விருது இல்லை, தமிழ் எழுதினாலும் கிடைக்கும். எப்படி நம்ம ஐயாவுக்கு வந்து கண்டினியூஸாக அவார்டு கிடைச்சிட்டே இருக்கோன்னா, தமிழ் கிடைக்குதுன்னா நீங்கள் புரிஞ்சுங்க, அந்தளவு வந்து வரவேற்பு இருக்குது தமிழுக்கு. நீங்கள் அதனால் பயப்படாமல் உங்களுடைய, அதாவது இது படிப்பாங்களான்ற எண்ணமெல்லாம் இல்லாமல் உங்கள் பப்ளிஷ் ஆன கட்டுரைகளை தொகுத்து நீங்கள் கண்டிப்பாக அனுப்புங்க. நிறைய பேர் தமிழ்லேருந்து வர எழுத்தாளருக்கு விருது கிடைக்கணும், அப்போ தான் தமிழுக்கு இன்னும் பெருமை. அண்டு இந்த டைமில் என்னுடைய கட்டுரைகளை படித்து ஊக்குவித்து வர அனைத்து ஊடக நண்பர்களுக்கும் என்னுடைய நன்றிகள். அங்கே நாங்கள் போகும்போது தான் நான் பார்த்தேன், என்னென்னா நம்ம இதில் வந்து 7 தடவை அவார்டு வாங்கின வைரமுத்து சாருக்கு அங்கே கிடைச்ச வரவேற்பு எனக்கு ரொம்ப பெருமையாக இருந்தது. அப்புறம் நான் கொஞ்சம் நேற்று நைட் நான் அனலைஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். இந்திய சினிமாவில் ஹையஸ்ட் தேசிய விருது பெற்றது பார்த்திங்கன்னா திரைப்பட இயக்குனர் அடூர் கோபாலகிருஷ்ண ஐயா, அவருக்கு 12 தடவை கிடச்சிருக்கு. அதை வந்து ரெக்கார்டை பிரேக் பண்ணி பல தரப்பட்ட விருதுகளும் 15 அவார்டு மேலே வாங்கி, அதாவது நான் சொல்கிறது 12 தாண்டி இந்தியாவிலே ஹையஸ்ட் தேசிய விருது வாங்குகிற ஒரு படைப்பாளியாக, ஒரு எழுத்தாளராக, நம்ம வந்து ஒரு லிரிசிஸ்டாக வரணும்னா அது கவிப்பேரரசு வைரமுத்து ஐயாவில் தான் முடியும். அதை வந்து ஐயா என்னுடைய கோரிக்கை அது, நீங்கள் வந்து அதை ஓவர்டேக் பண்ணி தமிழ் சினிமா தான் வந்து பெஸ்ட், அதாவது நம்பர் ஆஃப் அவார்ட்ஸில் ஹையஸ்ட் தேசிய விருது வாங்கின ஒரு மாபெரும் படைப்பாளி என்ற விருது வரணும். அதுதான் எங்களுக்கெல்லாம் பெருமை. ஸோ அடுத்தது அவரை நான் இங்கே இன்வைட் பண்ணும்போது அந்த கோரிக்கையோடு நான் அவரை இங்கே வர சொல்கிறேன். இந்த டைமில் நாங்களாம் ஒன்றா சேர்ந்து உங்களை தேங்க் பண்ண தான் கூப்பிட்டது. இந்த குறுகிய காலத்து அவகாசத்தில் நீங்கள் வந்ததுக்கு நன்றி. இந்த மீட்டிங் அரேஞ்ச் பண்ண நிக்கிலுக்கும் அவருடைய டீமுக்கும், இந்த வெனியூ கொடுத்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ண பிரசாத் தேட்டருக்கும் என்னுடைய நன்றிகள். தேசிய விருது பெற்ற வீரார்ந்த கலைஞர்களே, பாசத்திற்குரிய பத்திரிகையாளர்களே, ஊடகத்துறை நண்பர்களே, எங்களுக்கு மேடையில் பொன்னாடை அணிவித்து போற்றி பாராட்டிய சினிமா எழுத்தாளர்கள் சங்கத்தின் நிர்வாகிகளே, அங்கத்தினர்களே, நண்பர்களே, அனைவருக்கும் எங்கள் அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். விருது ஒன்றுதான், அதற்கு எத்தனை விதமான முகங்கள், எத்தனை விதமான பரிமாணங்கள், எத்தனை விதமான கருத்துக்கள், சொல்லி சொல்லி எங்களுக்கே கருத்துக்கள் தீர்ந்து போன ஒரு நிலையில் மீண்டும் ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பு. நான் தனஞ்சயன் அவர்களை கேட்டேன், இது ரொம்ப அவசியமா? இல்லை அவசியம்தான், வாருங்கள் என்றார். வந்தேன். இந்த வாய்ப்பை, நாங்கள் விருது பெற்றதை உங்களுக்கு மறு உறுதி செய்வதற்கான வாய்ப்பாக கருதாமல் உங்களுக்கெல்லாம் நன்றி தெரிவிக்கிற ஒரு மேடையாக நான் மாற்றிக்கொள்ள வேண்டும். அதற்கு என்னை நீங்கள் அனுமதிக்க வேண்டும். ஊடக நண்பர்கள், தமிழ்நாட்டு ஊடகங்கள் பெரும்பாலும் கலைஞர்களுக்கு தருகிற ஆதரவு என்பது அமோகம். இந்த கருத்துக்களால், உங்கள் உற்சாக உரைகளால் நாங்கள் எங்களை செதுக்கிக் கொள்கிறோம். விமர்சனங்கள் 2 வகை. ஒன்று, ஒரு கண்ணாடியில் மீது விழுகிற கல், அது ஒரு வகையான விமர்சனம், உடைத்து விட்டு போய்விடும். இன்னொரு வகையான விமர்சனம் உண்டு, கல்லின் மீது விழுகிற உளி, அது செதுக்குகிற விமர்சனம். எங்களுக்கு தெரியும் சிதைக்கிற விமர்சனம் எது, செதுக்குகிற விமர்சனம் எது என்ற மெல்லிய கோட்டினை நாங்கள் அறிவோம். எனக்கு தெரிந்து எங்களை போன்றவர்களுக்கெல்லாம் செதுக்குகிற விமர்சனமாகத்தான் ஊடக நண்பர்கள் இத்தனை ஆண்டுகளாக உதவி வந்திருக்கிறீர்கள். நாங்கள் எங்களை விட அறிவாளிகளை தாண்டி வந்திருக்கிறோம். எங்களுக்கு முன்னால் எங்களை விட பெரிய தமிழாளர்களும்
கலையாளர்களும் மேதைகளும் குறைந்த வசதியில் நிறைந்த கலை செய்த விற்பனர்களும் நிறைந்திருந்த ஒரு சினிமா உலகத்தை தாண்டி வந்திருக்கிறோம். அவர்களுக்கெல்லாம் கிட்டாத ஒன்று எங்களுக்கு கிட்டியிருக்கிறது. தகுதி மிகுதி படைத்த பெருமக்களுக்கெல்லாம் கிட்டாத பெருமை கொஞ்சம் தகுதி குறைந்த எங்களுக்கு அதிகமாக கிட்டியிருக்கிறது. அது என்னவென்றால் விளம்பர வெளிச்சம். இந்த விளம்பர வெளிச்சம் இவ்வளவு கிட்டியதற்கு காரணம் தொழில்நுட்ப யுகத்தில் நாங்கள் வாழ வந்து விட்டோம். இந்த தொழில்நுட்பம் பெருக பெருக, இந்த ஊடகங்கள் பெருக பெருக எங்கள் பிம்பங்கள் பெருகிக்கொண்டே போகின்றன. ஒரு வானொலியில் ஒருவன் உரையாற்றிவிட்டால் 1950 அவன்தான் கடவுள். ஒரு பத்திரிகையில் ஒரு குறுஞ்செய்தி வந்துவிட்டால் அவன் தெய்வம். நானெல்லாம் கல்லூரியில் படிக்கிற போது அரசு கேள்வி பதிலிலேயோ ஆனந்த விகடனிலேயோ கல்கியிலேயோ குங்குமத்திலேயோ ஒரு துணுக்கு செய்தி வந்துவிட்டால் அது பெரிய விளம்பரம், புகழ். இன்றைக்கு ஊடகங்கள் விரிந்து கிடக்கின்றன, சிதறிக்கூட கிடக்கின்றன. இன்னைக்கு அச்சு ஊடகம் ஒன்று, காட்சி ஊடகம் இன்னொன்று, பிறகு ஒலி ஊடகம் மற்றொன்று. இவை எல்லாவற்றையும் தாண்டி கொண்டிருக்கிற சமூக வலைத்தளங்கள், ஊடகங்கள். இந்த நான்கிலும் ஒருவன் வந்து தன்னை இணைத்து கொண்டால்தான் அவனுக்கு ஒரு முகம் கிடைக்கிறது. முந்தையெல்லாம் என்ன டிவியில் நான் பேசினேன் கேட்டிங்களா? அப்போல்லாம் டிவியில் வந்துட்டாலே போதும், அட்டே உலகமே அப்படியே காது தொலைபேசி ஒலிக்கும், கடிதங்கள் வரும், சாலையில் பார்த்தா ஒரு டிவியில் பார்த்தேன். இப்போ தேசிய விருது வாங்கினால் கூட டிவியில் வந்தேன் பார்த்தீங்களா? எந்த டிவின்னு சொல்லலையே. அந்த டிவி அதை சொன்னா அது எங்க லிஸ்ட்ல இல்லையே. எங்க டிடிஹெச்ல அது கிடையாது, நாங்கள் அதை விட்டுட்டோம். அதனால இன்னைக்கு பிரதமர் நரேந்திர மோடி மாதிரி ஒரே நேரத்தில் எல்லா ஊடகத்திலும் வந்தவன் மட்டும்தான் கவனிக்கப்படுகிறார். வேற வழியே இல்லை. ஆனால் ஊடக நண்பர்கள் இந்த 4 நாட்களாக எங்களை கொண்டாடி தீர்த்து விட்டீர்கள். அதற்கு நன்றி. இந்த உற்சாகம் எங்களுக்கு பெரிய பெருமை தருகிறது. ராஜமுருகன் இங்கே பேசிய போது ஒன்றை குறிப்பிட்டார், தெளிவான ஒரு வாசகத்தை சொன்னார். அதை நான் வழிமொழிகிறேன். விருது என்பது திறமையின், கலையின் அளவுகோல் அன்று என்று நன்று சொன்னார். அது அற்புதம். இது அளவுகோல் அல்ல. ஏனென்றால் ஒரு கவிஞன் தன் கவிதையை போட்டிக்கு அனுப்பியிருந்தான். அந்த போட்டியில் என் கவிதை தான் வெற்றி பெறும், 500 வெண்பொற்காசுகள் கிடைக்கும், என் வறுமை தீர்ந்து விடும், அடியே என் செல்ல மனைவியே வா இங்கே, இந்த ராஜாங்கத்தையே வாங்கி தருகிறேன் 500 ரூபாய்க்கு உனக்கு. இனிமேல் உனக்கு அரிசிக்கு பஞ்சம் இல்லை, சோற்றுக்கு பஞ்சம் இல்லை, புடவைக்கு பஞ்சம் இல்லை, வறுமையை வீட்டின் வாசலுக்கு வெளியே நிறுத்தி விடுவோம், வா, 1 வாரம் பொறு. 1 வாரம் கழிச்சு வருது கவிதையில், இவருக்கு 2ஆம் பரிசு 100 ரூபான்னு வருது. 2ஆம் பரிசு என்று வருகிறது. அந்த 2ஆம் பரிசு பெற்ற கவிதையை எழுதியவர் மகாகவி பாரதியார். அந்த கவிதை செந்தமிழ் நாடனும் போதினிலே இன்பத் தேன் வந்து பாயுது காதினிலே, எங்கள் தந்தையர் நாடென்ற பேச்சினிலே ஒரு சக்தி பிறக்குது மூச்சினிலே. முதல் பரிசு வாங்கிய கவிதை எங்கே என்று தேடிக்கொண்டிருக்கிறேன். இலக்கிய வரலாறு முழுக்க இல்லை. 2ஆம் பரிசு வாங்கிய கவிதை இந்த உலகத்தை ஆள்கிறது. காற்றின் வெளிகளில் உலா வந்து கொண்டிருக்கிறது. இசை வடிவமாய், எழுத்து வடிவமாய், இயல் வடிவமாய், நாடக வடிவமாய், இன்னும் தமிழன் என்ற அடையாளம் உள்ளவரை இந்த கவிதை நிலைபெறும். எது விருது? எனவே என்னை பொறுத்தளவில் நீ ஏன் இத்தனை விருது பெறுகிறாய் என்று கேட்டால், தருகிறார்கள், பெறுகிறேன். இன்னொரு விஷயம், ஏன் ஏற்றுக்கொள்கிறாய் இத்தனை விருதுகளை? இன்னொரு கேள்வி இருக்கு. போதாதா உங்களுக்கு? ஐயா, நான் விருதுகளை ஏற்றுக்கொள்வது என்பது என் சந்தோஷத்துக்காக அல்ல,
அதையெல்லாம் கடந்து நாளாயிற்று. என்னை சார்ந்த தமிழ் இனமும் சமூகமும் மகிழ்ச்சி அடைகிறதே, அந்த மகிழ்ச்சியை பகிர்ந்து கொள்ளத்தான். என்ன ஆனந்தம் அடைகிறார்கள் நினைக்கிறீங்க? நான் இப்போ உணர்கிற என்ன தெரியுமா? ஒவ்வொருவரும் தங்கள் வீட்டுக்குள் இந்த விருது வந்ததாக எனக்கு வாழ்த்து சொல்கிறார்கள். அந்த பெருமையைத்தான் நான் கொண்டாடுகிறேன். எங்கள் தமிழர்களுக்கு இப்போ எங்கே போனாலும் எதிர்மறை செய்திகளே வந்து கொண்டிருக்கின்றன. தமிழர்கள் தாக்கப்படுகிறார்கள், தமிழர்கள் தங்கள் மதிப்புகளை இழக்கிறார்கள், தமிழர்கள் புறந்தள்ளப்படுகிறார்கள், தமிழர்கள் கொல்லப்படுகிறார்கள், தமிழர்களை பற்றி இழிந்த மொழிகள் பேசப்படுகின்றன, இயற்கையாகவும் செயற்கையாகவும். இப்படி இருந்து தமிழர்களை பற்றி எதிர்மறை சிந்தனைகளே ஊடகங்களில் உலா வருகிற போது ஒரு நேர்மறை சிந்தனையாக இந்த 5-6 பேர் போய் விருது வாங்கி கொண்டு வந்ததை இந்த தமிழகம் இன்றைக்கு நல்ல செய்தியாக கொண்டாடுகிறது. நீங்கள் கொண்டாடி விட்டீர்கள். அதனால் உங்களுக்கு நாங்கள் நன்றி சொல்ல வந்தோம். கருத்துக்களை உருவாக்குவதுதான் ஊடகத்தின் முதல் நோக்கம். சராசரி தமிழன் கருத்துக்களை உருவாக்குவதில்லை. அவன் கேள்வியாளன், அவன் கேட்பாளன், அவ்வளவுதான். அவன் கருத்துக்களை உருவாக்குவதில்லை. கருத்துக்களை உருவாக்குவதெல்லாம் சிந்தனையாளர்கள் தான். இன்னும் நம்முடைய ஊடகங்களுக்கு பொறுப்பும் அறிவும் திறமும் ஆராய்ச்சியும் தர்க்க ரீதியான குணமும் வந்து வாய்த்தால் சமூகத்தை மேம்படுத்த முடியும் என்று நினைக்கிறேன். பத்திரிகைகளையோ, சின்ன பத்திரிகையோ, பெரிய பத்திரிகையோ, சின்ன ஊடகமோ, பெரிய ஊடகமோ, யாரும் எதையும் குறை சொல்லாமல் ஊடகம் என்ற அளவில் ஏற்றுக்கொள்கிறவன் தான் புத்திசாலி. ஒரு உண்மையை சொல்கிறேன். மூத்த பத்திரிகையாளர் மணியெல்லாம் இருக்காரு. ஒரு பெரிய உண்மையை சொல்கிறேன். ஒரு ஐஏஎஸ் அதிகாரியோட பேசிட்டு இருந்தேன். பழைய அரசாங்கத்தில் பெரிய அதிகாரியாக இருந்தவர். அவரை கேட்டபோது ஒன்று சொன்னேன். எங்க பத்திரிகைகளில் உங்கள் அரசை பற்றி எதிர்மறை சிந்தனைகள் இவ்வளவு வந்து கொண்டிருக்கின்றனவே, நெகட்டிவ் ஃபோர்ஸ் நிறையா இருக்கே, இதை பற்றி நீங்கள் கவலைப்பட மாட்டீங்களா? கவலையே பட மாட்டோம்னாரு. ஏன்? எந்த பத்திரிகைகளை பற்றி நெகட்டிவ் வந்து சொல்லுங்கள். ஒரு பத்திரிகை சொல்கிறேன். அந்த பத்திரிகையின் சர்க்குலேஷன் என்ன கேட்டாங்க. அந்த பத்திரிகையின் சர்க்குலேஷன் என்ன சார்? ஒரு 1.5 வாரம் 2 முறை 2 வச்சுக்கோங்க. 1.5 சரி. வாசகர்கள் எத்தனை பேர் இருப்பான்? ஒரு பத்திரிகை 3 பேர் படிக்கிறான்னு வச்சுக்கோங்க. ஒரு 6 லட்சம் பேர். இந்த 6 லட்சம் பேர் தான் எங்கள் அரசாங்கத்தை தீர்மானிக்கிறானா? அவர் கேட்ட கேள்வி. இந்த 6 லட்சம் பேர் தான் அரசாங்கம் தீர்மானிக்கிறானா? நீங்கள் சொன்ன பத்திரிகை படிக்கிற எவனுமே ஓட்டுச்சாவடிக்கு வரமாட்டான். என் அரசாங்கத்தை தீர்மானிக்கிறவன் அவன் அல்லன். இவனை பற்றி நாங்கள் புறந்தள்ளி விட்டு போய்கொண்டே இருப்போம் என்று சொன்னார். நான் அவரை உட்காருங்கன்னு சொல்லிட்டு சொன்னேன், தப்பான கருத்தில் நீங்கள் உலவிக்கிட்டு இருக்கீங்க. நீங்கள் ஏன்? நீங்கள் சொல்வதெல்லாம் மேல்தளத்து உண்மைகள், அடித்தளத்து உண்மைன்னு ஒன்று இருக்கு தெரியுமா? என்ன சொல்லுங்க? இந்த 6 லட்சம் பேர் ஓட்டு போட வரமாட்டான். பேசி பேசி ஓட்டு போட வர்றவனை மாத்திருவான். இந்த கருத்து உருவாக்கப்பட்டு விட்டதென்றால் கருத்துக்கு இறக்கையை உழைக்கும். அது போகாத வெளியெல்லாம் போய் சேரும். குடகு மலையிலே மழை பெய்கிற போது அது ஒகனேக்கலை தாண்டி மேட்டூரை அடைந்து எங்கள் ஈரோடு மாவட்டம் கடந்து காவிரியை அடைந்து கடைமடையில் நெல் விளைவது போல எங்கோ விதைக்கப்படுகிற ஒரு கருத்து எங்கோ உங்களுக்கு விரோதமாக வந்து சேரும். எனவே ஊடகத்தை நீங்கள் குறைத்து மதிப்பிடாதீர்கள். எந்த ஊடகத்தில் ஒரு உண்மை செய்தி வந்தாலும் அதற்கு நீங்கள் பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்கள். பாசிட்டிவாக வந்தால் நன்றி சொல்லுங்கள், நெகட்டிவாக வந்தால் திருத்திக்குங்க. எனவே இதுதான் நான் கிராமத்துக்கு போனால் என்ன என் பாட்டை பற்றி என்னப்பா சொல்கிறாங்க, என்னப்பா புரியாத மாதிரி எழுதிட்டு இருக்கா நம்ம தம்பின்னு சொல்லுவாங்க. என்னை பற்றி எழுதுறாரு தம்பி வைரமுத்து, நல்லா தான் எழுதுறாரு, புரிய மாட்டேங்குது. இந்த எம்ஏ படித்தது தப்பாக போச்சு தம்பிக்கு சொல்லுவான். எம்ஏ பட்டுக்கோட்டை பாட்டெலாம் புரியுது இல்லை, அவன் படிக்காதவன்ல, இவன் படித்தவன். ஆனால் எம்ஏ படித்த திமிர பாட்டில் காட்டுறாரு தம்பி. உடனே இறங்கிவேன். அப்போ தான் பாட்ஷாலாம் வந்தது, அண்ணாமலையில் வந்தது, கீழே இறங்கி வந்தது. எங்கே இலக்கியம் வைக்க வேண்டும், எங்கே மக்கள் மொழி வைக்க வேண்டும் என்பதை எனக்கு சொல்லிக் கொடுக்கிறவன் மக்கள்.
உழைக்கும் மக்கள் சொல்லிக் கொடுக்கிறார்கள், அவர்கள் தான் விமர்சகர்கள். நான் முதல்ல என் கிளாஸ்மேட்டையே கேட்டுக்கிட்டு இருந்தேன் என் பாட்டை பற்றி என்னென்னு. அப்புறம் கொஞ்சம் கழிச்சு சினிமா பார்த்து நிறுத்திட்டான். அப்புறம் அவங்க பிறந்த குழந்தைகளை கேட்டேன், அவங்க கரெக்டாக சொல்லிட்டு இருந்தாங்க பாட்டை பற்றி. இப்போது அவர்களுக்கு பிறந்த பேரன்பெத்திகளை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் என் பாட்டு எப்படி இருக்குன்னு. இல்லைன்னா இந்த நிகழ்கால உலகத்தில் நம்ம நிகழ்காலத்தோடு போக முடியாது. தனஞ்சயன் எவ்வளோ பெரிய ஒரு அறிவாளி, ஒரு எக்ஸிக்யூட்டிவ் மாதிரி, ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் மாதிரி இருவார் பார்க்குறதுக்கு ஆள். கலை வெறியன். நம்மிடையே கலை இலக்கிய விமர்சனம் செய்யக்கூடிய, விஞ்ஞான ரீதியாக விமர்சனம் செய்யக்கூடிய ஒரு புத்தம் புதிய சிந்தனையாளர் நமக்கு கிடைத்திருக்கிறான் என்பதில் நான் பெருமைப்படுகிறேன். அந்த பெருமை டெல்லியால் அங்கீகரிக்கப்பட்டிருக்கிறது. 2000 அப்புறம் தியோடர் பாஸ்கரனுக்கு அப்புறம் நம்முடைய விமர்சகராக ஒருவர் உருவாகி இருக்கிறார். இந்த பட்டியலில் ஒரு மூத்த பத்திரிகையாளர் ஒருத்தர் இருக்கார் சார், எனக்கு விரோதி சார், ஆனால் அந்த ஆள் பேரை சொல்லணும் சார், அரந்தை நாராயணன். எனக்கு விரோதி, என்னை பற்றி ரொம்ப தப்பாக எழுதுவார். நேரில் பார்க்கும்போது கைப்பிடிச்சுக்குவார், போயான்னு விட்டுருவேன், இதில் விடுவிட்டுருவேன். ஆனால் அற்புதமான எழுத்தாளர். அரந்தை நாராயணன் ஆரம்பித்து பார்த்தீங்கன்னா நீங்கள் தியோடர் பாஸ்கரன், அப்புறம் 2000 இன்னும் கலை இலக்கிய அது சயின்டிஃபிக்காக பண்ணுறவங்க ரொம்ப நல்லா. தமிழ் சினிமாவின் வரலாறுலாம் அந்த இடத்துல மிக நல்ல புத்தகம், நல்ல புத்தகம். அந்த வகையில் நீங்கள் வர வேண்டும். இன்னும் எனக்கு அதான் நான் டெல்லியில் சொன்னது மாதிரி உங்களுக்கு ஒரு 50-60 ஆண்டு கால திரைப்பட வழியாக பார்த்தால் மாறி வருகிற பண்பாடு என்னன்னு தெரியுது, நீ கண்டுபிடிக்கணும். ஒரு பாட்டு சொல்கிறேன், கல்யாணம் ஆகும் முன்னே கையை தொடல் ஆகுமா, வையம் இதை ஏற்குமான்னு ஒரு பாட்டு இருக்கு. 40 வருஷம் ஆச்சு, 45 வருஷம் வச்சுக்கல. கல்யாணம் ஆகும் முன்னே கையை தொடலாகுமா, வையம் இதை ஏற்குமா. நாகேஸ்வராவும் சாவித்திரியும் பாரு ஒரு பாட்டு, நினைச்சு பாருங்க. கல்யாணம் ஆகும் முன்னே கையை தொடலாகுமா என்று பாடிய தமிழன். இதுதான் நம்ம கல்ச்சரா இருந்திருக்கு. ஒரு 40 ஆண்டுகள்ல எங்க வந்திருக்கு? அதை விடுங்க. நான் என்னன்னா லிவிங் டுகெதர்ங்கிற கான்செப்ட் வந்திருக்குது. கர்ப்பமாகாத வரைக்கும் கற்புக்கு இழுக்கில்லை வந்திருக்கு. கல்யாணமாக முன்னே கையை தொடலாகுமா, எவ்வளவு பெரிய இது 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 ஒரு கேள்விக்கு தான் பதில் இருக்கு. இந்த ஒரு கேள்வியை வச்சுக்கிட்டு நீங்க 300 பக்கம் எழுதலாம். நான் 3 மணி நேரம் பேசுவேன். தமிழ் கலாச்சாரத்தை ஊடுருவி துளைத்த நாகரிக மாற்றம் எங்கே தொடங்கியதுன்னு. சென்சார்ல அன்னைக்கு சென்சார்ல இதை கட் பண்ணுங்க, நாங்க சென்சார் போர்டில் என்ன தெரியுமா, டிஆர் ராஜகுமாரியை தூணில் கட்டி வச்சிருப்பாங்க. கயிறு ஊடும்பாவுமா போயிட்டு இருக்கோம். அந்த கயிறுல ஒரு கயிறு அந்த அம்மாவின் மார்பகத்தை துளைத்து துணித்து வெளியே போகிறது. அது ரொம்ப செக்ஸியா இருக்கு. அந்த கயித்தை எடுத்துக்கணும். மார்பை ஊடுருத்த கயிறு ரொம்ப செக்ஸியா இருக்கு. தமிழ் பண்பாட்டுக்கு இது விரோதமா இருக்கு. வயிற்றுல கட்டுங்க, இல்லைன்னா கழுத்துல கட்டுங்க ஒரு கயிறு, நெஞ்சில் ஊடாட வேண்டாம் என்று உத்தரவு போட்டது சென்சார். எங்க இருக்கு இன்னைக்கு? 40-50 வருஷம். இந்த 50 வருஷம் இந்த 200 ஆண்டுகளில் மனித சமுதாயம் சந்தித்த தொழில்நுட்ப வளர்ச்சியை மனிதன் தோன்றிய காலத்திலிருந்து சந்திக்கவில்லை. இது ஹாக்கின்ஸ் ஒரு விஞ்ஞானி சொல்லியிருக்காரு இங்கிலாந்துல இருந்து, இன்னொரு 200 வருஷம் கழிச்சு வேற கிரகம் பார்த்துக்க மனிதனே இங்க வாழ முடியாதுன்ட்டார். இன்னைக்கு 200 வருஷம் இந்த கிரகத்தில் இருக்கலாம், அதுக்கு பிறகு நீ வேறொரு கிரகத்துக்கு தான் போகணுமே தவிர இந்த பூமி வாழ்வதற்கு தகாத ஒரு ஊழாயிடும். டெல்லி எப்படி பொல்யூஷன் நம்பர் 1 நிற்குதோ, இந்த பூமி பொல்யூஷன்ல கிரகங்கள்ல நம்பர் 1 வந்து நிடும். அப்ப நீ என்ன பண்ண போறீங்க? ஒன்று சுற்றுச்சூழலை பாதுகாக்கணும். ஒரு உலகமயமாதல்ல, புவி வெப்பமாதல்ல, சுற்றுச்சூழல்ல கையெழுத்து போட்ட நாடுகள் எதுவும் சுற்றுச்சூழல் கொள்கைகளை அமல்படுத்தவில்லை என்பது மிகப்பெரிய முரண் தொடை. இப்படி மாறிக்கிட்டு இருக்கு. நம்ம பண்பாடு மாறி இருக்கு, சூழல் மாறி இருக்கு. இந்த இடத்துல சுந்தரையர் இங்கே பாட்டு பாடினாரு. அவன் சொன்னான் பாருங்க, நான் ஒரு தெருப்பாடகன்னு சொன்னான் பாருங்க. ஒரு தெருப்பாடகனை ஜனாதிபதியிடம் அழைத்து சென்றது சினிமா என்ற ஊடகம். ராஜமுருகன் உங்கள் கண்டுபிடிப்பு பிரமாதம். பிரபு
நீங்கள் நல்ல தயாரிப்பாளர் எல்லாரும் சொல்கிறாங்க, ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. தயாரிப்பாளர்கள் தான் நாட்டில் பஞ்சம். ஒரு தயாரிப்பாளர் வந்தால் முதல்ல அவங்க கையை கொடுத்து கும்பிடணும். அவங்கள என்னை தேடி யாராவது வந்தாங்கன்னா, சார் நான் சாதாரண தயாரிப்பாளர், உங்கள் பணம் கொடுக்க முடியாது, என்ன சொல்கிறீங்கன்னு கேட்டார். எப்பா தயாரிப்பாளர் ஒருத்தர் தேடி வந்திருக்கிறீரே, இதுவே பெருசியா, நான் வேணா பணம் தரேன், படம் எடுத்துறியா என்ற நிலையில் இன்னைக்கு தயாரிப்பாளர்கள் குறைந்து போனார்கள். இன்னைக்கு ஏவிஎம் சக்கரவர்த்திகளாக இருந்தவர்களால் எங்கே இன்னைக்கு எனக்கு ஒரு பெரிய வாய்ப்பு. நான் ஒரு 3 தலைமுறைக்கு ஒரு யுக சந்தியாக இருந்து விட்டேன். ஒரு சிவாஜியை பார்த்துட்டோம், எம்ஜிஆருக்கு பாட்டு எழுதலை பார்த்துட்டோம், நாகிரெட்டியாரை பார்த்துட்டோம், எல்வி பிரசாத் பார்த்துட்டோம், மெய்யப் செட்டியார் அவர்களும் இறந்து போயிட்டாரு. எல்லா ஸ்டுடியோவை பார்த்துட்டோம். எவ்வளவு பெரிய மாற்றங்களை பார்த்துருக்கோம். இந்த 20 ஆண்டுகள் நடந்த மாற்றங்கள் பயங்கரமாக இருக்குது. ஆனால் எந்த மாற்றம் இருந்தாலும் தமிழ் இனத்துக்கோ கலாச்சாரத்துக்கோ கலைக்கோ ஏமாற்றமாக இல்லாத மாற்றம் வேண்டும் என்பதுதான் எங்களுடைய வேண்டுகோள். ராஜமுருகன் ஒரு சிந்தனையாளன், நீ என்ன தெரியுமா, ஒரு மகிழ்ச்சி தெரியுமா, உங்கள் பத்திரிகையாளர் வட்டத்திலிருந்து வந்த ஒருவன் ஜனாதிபதி விருது வாங்கியிருக்கிறார் என்பது பெருமை. அது ஒரு பெரிய பெருமை. இந்த படத்தில் ரொம்ப ராவாக இருக்குன்னு நான் பார்த்தேன். சொல்லப்பட்ட விஷயமெல்லாம் ரொம்ப க்ரூடாக இருக்குது அப்படின்னு நான் நினச்சேன். ஆனால் அப்புறம் யோசிச்சு பார்த்தபோது தெரிஞ்சது, இது க்ரூடான விஷயத்தை க்ரூடானதான் சொல்லணும்னு சொல்லியிருக்காங்க. இது க்ரூடாக தான் இருக்குது. இந்த வாழ்க்கை எப்படி இருக்குது, வாழ்க்கை இரும்பிடித்து கொண்டிருக்கிற போது கலை பூப்பறித்து கொண்டிருக்க முடியாது என்று எழுதியவன் நான். வாழ்க்கை அப்படி ரொம்ப ரத்தமும் சதையுமா சாக்கடையும் புழுதியுமா இருக்கிற போது அங்கே பூக்களை எள்ளி தெளித்து கொண்டிருக்க முடியாதுன்னு இருக்கார். தொடர்ந்து நிறைய சிந்தனைகளோடு நிறைய படங்கள் எடுக்கணும். இன்னும் ரொம்ப நல்லா இருக்கணும். திரு அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள், தனஞ்சயனுக்கு வாழ்த்துக்கள், பிரபுவுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். வசந்த் சாய் அவர் எங்களோட சேர்ந்து விருது பெற்றார். இதில் நம்ம மேடையில் வந்து குறும்படத்துக்கு அவர் வெற்றி பெற்றார். வசந்த் சாய் ஒரு இதில் இருந்திருக்கிறார், ஜூரிகளின் குழுவில் இருந்திருக்கார். தமிழர்களுக்கு இவ்வளோ பெருமை வந்திருக்கு, அவர் ஒரு காரணம். இந்த நேரத்தில் நிறையவா பேசிகிட்டே இருக்கிறவங்களை பார்த்தா இந்த மாதிரி சபை தான் எனக்கு பிடிக்கும். பெரிய கூட்டம் பிடிக்காது எனக்கு. பெரிய கூட்டத்தில் சமரசம் செய்து பேச வேண்டியிருக்கு. அவர் நினச்சிக்குவாரோ இவர் நினச்சிக்குவாரோ, இவர் சிரிக்க மாட்டேங்கிறாரு, இதெல்லாம் பார்க்க வேண்டியிருக்கு. உண்மை, நெஞ்சிலிருந்து வருகிற உண்மை, ஆடைகட்டாத வார்த்தைகள், ஒப்பனை பேசாத ஒப்பனை பூசாத உண்மைகள் சின்ன கூட்டத்தில் தான் வருது. சின்ன கூட்டத்தை நான் மிகவும் ரசிப்பேன். இது ஃபேஸ் டு ஃபேஸ், 1-to-1 பேசுகிற மாதிரியான ஒரு உணர்வு. நேற்று ஒரு தகவல் சொல்கிறேன் உங்களுக்கு, பத்திரிகையாளருக்கு இதுதான் முக்கியமான தகவல். 434 படங்கள் வந்திருக்கு மொத்தத்துக்கு போட்டிக்கு. இந்திய சினிமா 434 படங்கள். பிரியதர்ஷன் சொன்னது. அதை வடிகட்டுறது பெரிய வேலை. இதில் எந்தெந்த படங்களை உள்ளே ஃபைனல் ரவுண்டுக்கு கொண்டு போகிறதுங்கிறது எதை கொண்டு போகலாம் அவர் சொன்னார், மேடையிலே சொன்னார். அதை வடிகட்டி 86ஆக குறைக்கிறார்கள் ஜூரிஸ். 86ஆக குறைக்கிறாங்க. 340 86க்கு வருது. இந்த 86 இருந்து தான் யார் சிறந்த ஒளிப்பதிவாளர், யார் சிறந்த இயக்குனர், மாநில படம் எது, யார் சிறந்த இசையமைப்பாளர், யார் ஒப்பனையாளர், யார் இசையமைப்பாளர், யார் பாடகர், உட்கார்ந்து தீ பிடிச்சிரும் ஜூரிஸ்க்கு மத்தியில். எல்லாரும் தங்கள் தங்கள் மண்ணுக்கு விருதுகளை கொண்டு செல்வதற்கு துடிப்பார்களா மாட்டார்களா? வடக்கே இருப்பவர்களுக்கு தெற்கை பற்றிய பெரிய எண்ணம் இருக்கும் என்று நீங்கள் நம்புகிறீர்களா? இதையெல்லாம் தாண்டி நம் தமிழ் வென்று வருகிறது என்று சொன்னால் தகுதி மிக்க தமிழ் வென்று வருகிறது என்று அர்த்தம். யாரும் பிடிச்சி தள்ளலை. தமிழர் தகுதி இருக்கு. இந்த ஒளிப்பதி பார்த்தோமே, திரு என்ன பண்ணியிருக்காரு மனுஷன் பார்க்கல. இப்போ நான் அந்த பாட்டு எழுதின படம் தான் நான் பார்க்கல, அப்படியே பார்க்குறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதில்ல. என்ன பண்ணியிருக்காரு பார்த்தா இப்போ படத்தை இப்படியே பார்க்கணும் போல இருக்கு. துள்ளி சார் இப்போ சொல்கிறேன், உண்மையை சொல்கிறேன். நான் இதுக்காக சொல்ல, தமிழ் கலைஞர்களுக்கு வாய்ப்பு கொடுத்தால் ஹாலிவுட்டை தூக்கி சாப்பிடுவார்கள். நம்ம சொல்கிறேன், அதை நான் எழுதி வச்சுக்கணும். உண்மையை சொல்கிறேன். எதில் வேணாலும் டயலாக்கா, ஒளிப்பதிவா, டைரக்ஷனா, இந்த பட்ஜெட்டில் வச்சுக்கிட்டு பண்ணுறாங்க நம்ம ஆளுங்கப்பா. ஒரு 3 தயாரிப்பாளர்கள் தயாராக இருக்கிறாங்க. 3.5 கோடி வச்சுருக்கேன்,
நீ தான் டைரக்டர், எப்படியாவது விஜயை கூட்டிகிட்டு வந்துரு. 4 கோடி தர்றேன், அஜித்தை கூப்பிட்டு வந்துரு. 4 கோடி வச்சு எப்படி அஜித்தை நீ கூப்பிடு, நான் வாங்கிடுறேன். அப்புறம் ஒரு இயக்குனர் சந்திக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனையே அவன் வாய்ப்பு வாங்குவதற்கு முன்பு ஒரு நடிகர்கிட்ட போய் அவன் வாய்ப்பு வாங்கணும். இதை தாண்டித்தான் அவங்க நிற்கிறாங்க. எனக்கு தெரியும் இவங்க படுகிற துயரங்கள்லாம் தெரியும் எனக்கு. அதனால தான் இவங்க மேலாம் பெரிய அன்பும் பாசமும் வர்றது காரணமே, எவ்வளவு துன்பங்களை தாண்டி நம்மகிட்ட வர்றான், நம்ம வேற இவனை ஏன் கசக்கிக்கிட்டு பார்த்தேன் அப்படின்னு நான் நினைப்பேன். இவங்க வெற்றி பெறணும்னு நினைப்பேன். இத்தனை படங்களுக்கு மத்தியில் 86 படங்கள் இது வடிகட்டப்பட்ட படங்கள் இத்தனை விருதுகள் வந்திருக்கு. நீங்கள் கொஞ்சம் எங்களை இன்னும் ஊக்கப்படுத்த வேண்டும், புதியவர்களை. நான் விமர்சனம் பாராட்டினாலும் எடுத்துக்குவேன், திட்டினா சிரிச்சுக்குவேன், அப்படி போயிடுவேன். இவங்கள்லாம் பாராட்டிகிட்டே இருங்க. இவர்கள் இன்னும் பாராட்ட வேண்டிய இளம் தலைமுறை, வளர வேண்டியவர்கள். பாராட்டிக்கிட்டே இருங்க, நல்ல விஷயத்த சொல்லுங்கள். விமர்சனங்களில் நீங்கள் ஏன் பாட்டு வரிகள் வசன வரிகள்லாம் மேற்கோள் காட்ட மாட்டேங்கிறீங்க? சிக்க மாட்டேங்குதா? ஏன் தெரியல எனக்கு. பிடிக்க முடியலையா? தெரியல எனக்கு. பிடிங்க, இல்லை கேட்டு வாங்க. அவன் நல்ல டைலாக் இருந்தப்பா, என்னப்பா நல்ல வரி இருந்து என்ன சார், இளம் பட கேளுப்பா, அந்த நல்ல வரி கையை விட்டு போயிடுச்சு, வர்றதுக்குள்ளே மின்மினி மாதிரி போயிடுது, அந்த வரியை சொல்லு. அதை பொறுமை இல்லை. ஏன்னு கேட்டால் காலையில் வந்த படத்துக்கு மத்தியானம் எழுதி முடிக்கணும் நீங்கள், அதான் பிரச்சனை. ஏன்னா அடுத்து அதில் வர்றதுக்குள்ளே வரல, தொலைச்சி விட்டேன், அது பெரிய பிரச்சனை இருக்குது உங்களுக்கு. அதனால் படத்தை உள்ள வாங்கி அதை கொஞ்சம் சின்ன ஒரு உரையாடல் பண்ணி சின்ன விமர்சனம் பண்ணி எழுதுனீங்கன்னா இளம் தரவைகள் விட்டு போகாமல் இருக்கும். அந்த மென்ஷனிங்காக எங்க ராசார் கலைஞன் தெரியுமா உங்களுக்கு? நான்லாம் 80களில் பாட்டில் வந்தபோது யாராவது நமக்கு வரிகளை மேற்கோள் காட்டிருக்க மாட்டாங்களா? அலைகள் ஓவியத்திலே மேற்கோள் காட்டதில்லை, இளையர்களா பொழிகிறது மேற்கோள் காட்டினதில்லை யாரும். காதல் ஓவியத்தை மேற்கோள் காட்ட ரொம்ப லேட்டாக தான், முதல் மரியாதை தான் மேற்கோள் காட்டினாங்க. சிந்து பைரவி தான் கொஞ்சம். வைரமுத்து இந்த படத்தில் சுமாரான வரிகள் எழுதியிருக்கிறார். அது அடடா அப்பா சொல்லியிருக்காரு. உங்களுடைய மென்ஷனிங்காக இளம் கலைஞர்கள் தவிக்கிறார்கள், இயங்குகிறார்கள். அதே மாதிரி தொலைக்காட்சியிலையும் விமர்சகர்கள் வருகிற போது நடிகர்களோடு நிறுத்திக்கிறாங்க. இளம் கலைஞர்கள் பளிச்சுன்னு வருவாங்கல்ல, அவங்கள கண்டுபிடிச்சு அடையாளப்படுத்த முடியும். இந்த ஆண்டு பார்த்தேன், என் பக்கத்தில் அமர்ந்திருந்த ஒரு இளைஞர் வசனத்திற்கு தேசிய விருது வாங்கினார். ஒரு தெலுங்கு இளைஞர். வசனத்திற்கு விருது இருக்கு. தமிழ்நாட்டு வசனகர்த்தாக்களை நீங்கள் ஊக்கப்படுத்தினால் இவர்களும் உள்ள போய் சேருவாங்க. கருத்து உருவாக்கம் தான். ஒரு 10 பேரை சொல்லிட்டா கமிட்டி வரைக்கும் யோசிப்பாங்க, இங்கிருந்து போகிற ஜூரி யோசிப்பாங்க. ஆமாம், 6 மாதமாக நான் பார்த்துட்டு இருக்கேன், இந்த ஆளை பாராட்டிக்கிட்டே இருக்காங்க, என்ன விஷயம், அப்படி வரும். அதனால் ஒரு கருத்து உருவாக்கம் தான். இதுதான் நன்றாக இருக்கும். தமிழ் சினிமா எண்ணிக்கை வளர்ந்த அளவுக்கு எண்ணங்களில் வளர்ந்திருக்கிறதா என்பது எனக்கு ஐயப்பாடாக இருக்கிறது. இன்னும் போக போக நல்ல கலைகள் வர வேண்டும். நிறைவாக திரைக்கலைஞர்களுக்கு ஒரு வார்த்தை. நீங்கள் நல்ல படம் எடுக்க வேண்டும், எடுத்திருக்கிறீர்களா என்பதை சோதித்துக் கொள்வதற்கு ஒரே ஒரு வழி, தேசிய விருது பட்டியலில் நீங்கள் எத்தனாவதாக இருக்கிறீர்கள் என்பதுதான். நீங்கள் தமிழ்நாட்டுக்குள்ள ஒரு 10 பேரோட போட்டி போட்டு ஜெயிக்கிறது முக்கியம் இல்லை. இந்திய நீரோட்டத்தில், உலக நீரோட்டத்தில் நிற்க முடியுமான்னு பார்க்கணும். அங்கே போன பிறகுதான் தெரியுது எவ்வளவு மோசமாக சினிமா எடுத்திருக்கோம்ப்பா, எங்கே நிற்கிறான்னு. முக்தி பவன்னு ஒரு படம், அதுக்கு ரொம்ப விருது கொடுத்துருக்காங்க. காசியில் போய் சாக போகிறவங்க கதை. ஒரு கிழவன் கிழவி, இவன் சாகிறதுக்கு இவர் ஒருத்தர் வந்திருக்காரு, சாகிறதுக்கு அங்கே ஒரு பொம்பளை வந்திருக்கா, 2 பேருக்கு வாழ்க்கை மேலே ஆசை வந்துருக்குன்னு ஒரு கதை. இப்படி பண்ணியிருக்காங்க, புதுசாக இருக்குது. நம்ம வாழ்க்கையில் சினிமாவை பார்த்து சினிமா எடுப்பதை விட்டு வாழ்க்கையை பார்த்து கலை செய்ய ஆரம்பிக்கிற போதுதான் சிறைக்கலையும் வாழ்க்கையும் செம்மை உறும் என்று நான் நினைக்கிறேன். உங்கள் அனைவருக்கும் நன்றி. தனஞ்சயன், எங்களை ரொம்ப அன்பாக இத்தனை பேரை சந்திக்க வச்சிட்டீங்க, ரொம்ப நன்றி. உங்கள் அன்புக்காக நாங்கள் வந்தோம், ரொம்ப நன்றி. எல்லாருக்குடைய வாழ்த்துக்கள். ஊடக நண்பர்களுக்கெல்லாம் என் இதயத்தின் ஆழத்திலிருந்து நன்றி சொல்கிறேன். இந்த 4 நாட்களாக எங்களை கொண்டாடி தீர்த்திருக்கிறீர்கள். இங்கே வந்த ஊடகத்தார், வராத ஊடகத்தார், எங்களை பாராட்டியவர்கள் அல்லது அவசரத்தில் விட்டு போக செய்து விட்டவர்கள் எல்லோருக்குமே எங்களுடைய நன்றியை, வணக்கத்தை மீண்டும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.